அந்த அபிஷேக் சொல்லுமா. ஜாக்கெட்ட நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். சூப்பர் 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 அபிஷேக். அபிஷேக் யூ நோட் தி பாயிண்ட். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், புரியுதா? பாஸ் நம்ம கடத்தின எரு மாட்டோம் இல்ல எம்எல்ஏ ஜாக்கெட்ட. அது தெரியுதுடா, நான் சொல்றத கேளு. அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க, புரியுதா? மது மாது சூது என்ன கேட்டாலும் குடுப்பாடிருங்க. அண்ணன் என்ன 1 ஹவர்ல அங்க இருப்பேன். எங்க இருக்க? என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க? என்ன நடக்குதுங்க? பாஸ் அவுட்டா? உங்களே அவுட் பண்ணுங்க ராஸ்கலுங்களா. பாஸ் நீங்க தானே சொன்னீங்க எம்எல்ஏ கேட்டாலும் வாங்கி கூட அவர் மனசு நோகாம பாத்துக்கணும். ஆமா சொன்னேன். அவர் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் கேட்டாரு. குச்சி மிட்டாய் வாங்க கார்பி அமைச்சிருக்கேன், குருவி ரொட்டி வாங்க இனோவா போயிருக்கு. அது வரை கண்ணாமூச்சி விளையாடுனாரு, விளையாண்டுட்டு இருக்கோம். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களா பாஸ்? எங்கடா எம்எல்ஏ? அங்கிள் மூவ் அங்கிள் மூவ். ஐயா கேப்ல மாட்டிச்சே. எஸ் அங்கிள். உன்னை எப்படி டீல் பண்ணனும் எனக்கு தெரியும். வா. இந்த கேம் பிடிக்கலையா அங்கிள்? கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. பாடி ஆனதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வருவோமா? மாமா என்ன சொன்னாரு? எந்த மாமா? இவன் நடிக்கிறான்டா. பாஸ் அவனும் அரசியல்வாதி தானே. 500 கோடி ரூபாய் பணத்தை நீங்களே அமுக்கலாம் நினைச்சா அவன் நடிக்காம என்ன பண்ணுவான்? பெர்சன்டேஜ் பேசுங்க. பெர்சன்டேஜ் எஸ் பேசுறேன். குதிரை குட்டிக்கு பசிக்குதான். என்னடா கக்கா போகணும்ன்ற வந்த இடத்துல? பாஸ் 2% சொல்றான் பாஸ். 500 கோடியில 2% ஓகே சொல்லுங்க பாஸ். ஐத்தலக்கா. பிபி என்ன மாத்திர போட்டுக்கலாம் பாஸ். சும்மா 1 2ன்னு ரவுண்டா 5% சொல்லுங்க பாஸ். 5% படுத்துறான்டா ராஜா. ரவுண்டா 5% ரவுண்டா 10. நீ தான பெர்சன்டேஜ் கொடுக்குற, நீ தான கொடுக்குற. 10. டேய் என்ன வாயை பழந்துட்டான்? என்னன்னு போய் பாருடா, போடா. பாஸ் மயக்கமாயிட்டான் பாஸ். மயக்கம் போட்டான். கடவுளே ஒரு 500 கோடி எனக்கு கொடுக்க மாட்டியா? ஏன் இப்படி சோதிக்கிற? கடவுளே என்னடாங்க சத்தம்? பாஸ் சொல்ல மறந்துட்டேன். எம்எல்ஏ கூட ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம். எல்லாம் மட்டும் மறந்துருங்க. டேய் போய் இழுத்துடா அவனை. எங்களை கடத்தின குரூப் நீங்க தானா? டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என்னத்த பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா? யாரா நீ? நிப்பாடுங்கடா செல்லம். ராஜா புஷ்பா புருஷனாமா நீ? அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு அவனை விடுறேன், பொழைச்சு போ. அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையில்லடா. என்ன கொன்றுங்க. டேய் சக்கர, இவன் கூட என்னடா பிரச்சனை? எதுக்கு அவன் உன்னை அடிக்கிறான் இருக்கும்போது? என்னடா உங்களுக்குள்ள தகராறு? அண்ணே நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. எது? டேய் அவன் ஆம்பளடா. என்னடா உளறற? அண்ணே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரியில இருந்து கோமாக்கு போய் கோமால இருந்து 10 வயசுக்கு போய் இப்ப பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டீங்க. எப்ப பூதம் மாமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? இந்த உலகத்தை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி 1 மாசம் ஆச்சு. செத்து போயிட்டாரா? அண்ணே எவன் செத்த நமக்கண்ணா? நான் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து அந்த புஷ்பா மெட்ரை முடிச்சு விடுனே. வானே. புஷ்பா மெட்ரு இன்னும் முடியலையா? ஆமாண்ணே. அட என்னப்பா சொல்ற? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா முத வேலையா புஷ்பாவை நான் முடிச்சிருப்பேனப்பா. என்னத்த? அட பேசி முடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேப்பா. எப்படியோ வந்து முடிச்சு விட்டா போதும். வாங்கண்ணே வாங்கண்ணே. ஏய் நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், இல்ல இவனை அறுத்துருவேன். அறுவாலை வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உனக்கு என்ன மேட்டர் வேணும்னு சொல்லுப்பா, நான் சொல்லிட்டு போறேன். உட்கார் வா. இங்க பாரா ஜாக்கெட், இதுக்காக 25 வருஷம் தவறுந்திருக்கேன்டா. 25 வருஷம் தவறுந்திருக்கேன். உன் நாட்கள தானே என் வாழ்க்கையே இருக்கு. கேட்கிற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு, புரியுதா? எதுக்கு இப்ப பூதம் கொந்தளிக்கிறான் கேளுங்க.
மாமா என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, எனக்கும் மாமாக்கும் 15 வருஷ பழக்கம். அவர் என்கிட்ட 1000 சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. டேய், அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாமா பக்கம் வந்தீலடா, அப்ப என்ன உன் காதுல ஓதுனாரு? அதை மட்டும் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அப்ப என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா, அப்போ உன் காதுல என்ன ஓதுனாரு? அதை மட்டும் சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போயிருவேன். சொல்லவா எந்திரிச்சு போவா? என்ன ஆர்டரா தான் சொல்லுவேன். விடுங்க பாஸ். நமக்கு என்ன பாஸ், அவனுக்கு வாய் வலிக்கும். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, ஆர்டர் படியே வா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவுச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. மல்லியா கனகாம்பரமா? அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணே அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்த ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. டேய் செல்லங்களா, தங்கங்களா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாத, வாய் திறந்துறாத, நீ வாய் திறந்துறாத, கொன்றுவேன். டேய் 500 கோடிடா, 500 கோடிடா. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ ஆடுறவா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவுச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. நான் காப்பிய குடிச்சுட்டு கக்கா போட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. டிவிய போட்டா அருவாள் வச்சு மூக்குல உள்ள விட்டு நோன்றானே. வேலை வேலைக்கு மட்டன் பிரியாணி கேக்குறேன், மட்டன் பிரியாணி கேக்குறேன். அருவா பிடிக்கிறீங்களா? புடி. ஆடக்கூடாது, அசையக்கூடாது, கொன்றுவேன். சரிப்பா, ஸ்டார்ட். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவுச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. செத்தாண்டா போதும். நான் காப்பிய குடிச்சுட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. அப்படியே டிவி ஆன் பண்ணா எம்ஜிஆர் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை. பேரறிஞர் காட்டும் பாதை. கரெக்டா? புதிய பூமி படம், புரட்சி தலைவர் நடிச்சது, எம்எஸ்வி மியூசிக், டிஎம்எஸ் வாய்ஸ். எப்படி? ஐயோ, அன்னைக்கு காலையில 6 மணி. அடிக்காங்க பாஸ். பாஸ், எம்ஜிஆர் பாட்டுக்குனால உணர்ச்சி வசப்பட்ட பாஸ். எடுத்து கொடுக்குறேன். சிரிக்கிற? நீங்க இப்படிலாம் கேட்டா இன்னைக்கு பூரா மேட்ரை வாங்கவே முடியாது. வேற எப்பரா கேக்குறது? இவரை கேண்டில் பண்றதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான். அப்படின்னு அவனுக்கு இப்பவே போன போட்டு எம்எல்ஏ உயிரோட பாக்கணும் உடனே வர சொல்றான். சரிண்ணே, இந்தா பண்றேன். என்னடா டேய் முருகா, எம்எல்ஏவை கடத்திட்டாங்க அதானே? இல்லடா, அவர் தேடி தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா போன போய் டிஸ்டர்ப் பண்ண போன கட் பண்ணிட்டானே. வென்று விளக்கமா சொல்லி வர சொல்றா. போடுறா. இந்த பண்ணு. எம்எல்ஏ கிடைக்கிற வரைக்கும் இவன் போனே நம்ம அட்டெண்ட் பண்ண கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்றான். அண்ணே, நாட்டு ஜபல்னு வருதுண்ணே. சரிண்ணே. ஒரு வழியா காலையில 9 மணி ஆக என் பொண்டாட்டி டிஃபனை கொண்டாந்து கொடுக்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி கேட்டா, நேத்து நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அவ கேட்க. நான் பழையபடி காலையில 6 மணில இருந்து நான் ஆரம்பிக்க. அவ பதறி போய் நிறுத்த. அந்த நேரம் பார்த்து முருகன் பய வீட்டுக்குள்ள வர. என்னடா ஹோட்டல்கார மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னே, அந்த பிள்ளைக்கு போலீஸ் வேலையை வாங்கித்தாங்கன்னு சொல்லி என் கையில பணத்தை தூக்கி கொடுக்க. சருத்தங்கலதைய வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்து நின்னா அங்கே ஒருத்தன் ஓடி வரேன். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. யாருன்னு பார்த்தா அண்ணே, நான் தானே ஓடி வந்தேன். அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க மட்டும் என் கூட வந்திருந்தீங்கன்னா அந்த புஷ்பாவை டம்மி ஆக்கி அம்சாவை மம்மி ஆக்கி நான் டாடி ஆயிருப்பேன். இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டே போச்சு. கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு காலையில 6 ப்ளீஸ். இவன் எச்சிய துப்பியே கொண்டுருவானே. அண்ணே 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 சாரிங்க. மறந்துட்டேன், எடுத்து கொடுத்தீங்க அண்ணே, மன்னிச்சிருக்கேன். ஐயோ ஐயோ அண்ணே 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 இனிமே பேசும் கொன்றுவேன். போடி போ, உனக்கு அந்த 6 மணியில தாண்டி சாவு. நீங்க ஆரம்பிங்க சார். காலையில 6 மணி இருக்கும். இந்த நேரம் பார்த்து முருகன் பையன் வீட்டுக்குள்ள வந்தான்.
என்னடா ஹோட்டல்காரன் மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, போலீஸ் வேலையை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்னு பணத்தை தூக்கி கையில கொடுத்தேன். சரி கழுதைக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போம்ட்டு பணத்தை வாங்கிட்டு நானும் முருகனும் வெளியே வந்தோம். அப்போ ஒருத்தர் குடுக்குன்னு ஓடியாந்தான். யாருன்னு பார்த்தா இந்த சக்கரை பைய எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. ஓடியாந்து என் புஷ்பா மேட்டரை எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னேன். ஏப்பா முருகா, புஷ்பா மேட்டரை முடிச்சு கொடுத்துட்டு போவான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க போங்க அனுப்பிட்டேன். கரெக்ட் தானே சக்கரை? நான் கார்ல ஏறி நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தனா மணி கரெக்டா 12:30 இருக்கும். நீங்க தான் வாசல்ல நின்னீங்க. என்னப்பா துரும்பா இழைச்சு போயிட்டு என்னை பார்த்து காமெடி பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? மாமா என்ன சொன்னாலும் என்கிட்ட கரெக்டா சொல்லிடணும்னு நீங்க சொன்னீங்க. என்னை உள்ள கூட்டு போனீங்களா? மாமா படுத்திருந்தார், மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க சொன்னீங்க மாமா யார் வந்திருக்காங்க பாருன்னு கேட்டீங்க. மெதுவா மாமா கண்ணை திறந்தாரா? கேக்கல. அன்னைக்கு காலையில 6 மணி. அவனை கொல்றா, சும்மா விடாதடா. கரிஞ்சனுக்கு பிறந்தவனே. ஏடா கொசுவ நசுக்க தெரியுது, குசுவ நசுக்க தெரியலையா? பாஸ், இயற்கையை கட்டுப்படுத்த எந்த சக்தியாலும் முடியாதுப்பா. அவன் 6 மணியில ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சுப்பா. இப்பதான் 12:30 வந்திருக்கா. எப்படி பாஸ் எப்படி அடக்கிறது முடியுமா? அடக்கறண்டா 500 கோடி கிடைக்கணும், எல்லாத்தையும் அடக்கறண்டா. 5 கிலோ மிச்சம் ஒருத்தி அறக்குன வராம என்னடா பண்ண வரும்போதும் அப்புறம் நான் மறந்துடுவேன். கிழிச்ச அன்னைக்கு காலையில 6 மணி. டேய், உன் பணம் வேணா, ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்தி தலை விட்டுறா, வலிக்குதுடா. அண்ணே, அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நான் எம்எல்ஏ கூட்டிட்டு போய் புஷ்பா மேட்டரை முடிச்சிடவா? புஷ்பா மேட்டர், பூரி மசால் மேட்டர்னு கொன்றுவேன். அண்ணே இவன் திருந்தவே மாட்டான்டா. இங்க பாரு, அன்னைக்கு காலையில 6. நான் சொன்னேன்லடா. மாமா மெதுவா கண்ணை திறந்தாரு. நம்ம 2 பேரும் எதிரில் நின்னோம். உங்களை போடான்னாரு. நீங்க போக மாட்டேன்னீங்க. போடா வெண்ணேன்னு சொன்னாரு. நீங்க வெளியே போயிட்டீங்க. அப்புறம் என்னை மெதுவா கூப்பிட்டாரு. நான் அவசரத்துல டீப்பு மேல காலை வச்சுட்டேன். அவருக்கு இழுத்துருச்சு. டீப்ல இருந்து காலரான்னாரு. நான் எடுத்துட்டேன். மெதுவா கிட்டக்க கூப்பிட்டாரு. என் காதை தூக்கி அவர் வாயில வச்சேன். நான் பணம் புகழையெல்லாம் சம்பாரிச்சேன், புண்ணியத்தை சம்பாதிக்கலைன்னாரு. நானும் ஆமான்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து நீங்க கதவை திறந்துட்டு உள்ள பொதன்னு வந்து விழுந்தீங்க. அவர் உங்களை திட்டி வெளியே போனார், நீங்க போயிட்டீங்க. கடைசியா அந்த 500 கோடி மேட்டரை சொல்ல ஆரம்பிச்சார். அந்த 500 கோடி எங்க இருக்குன்னா, வாங்கடா இப்ப வாங்கடா. எங்க அண்ணனை கடத்தினது யாரா? தைரியம் இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடா. ப்ரூஸ்லி போதும். பாகுபலி. இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு உன் குரங்கு வித்தையை காட்டியிருந்தா 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பேனடா. இது குரங்கு வித்தையா? என்னை உழைச்சி சம்பாதிக்க வச்சிருக்க போட்டிருக்கடா, உழைச்சி சம்பாதிக்க வச்சிருக்க போட்டிருக்க.